வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. நம்ம தாவேகா வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுல கவுண்டம்பாளையத்துல இருந்து டாக்டர் கனிமொழின்னு ஒருத்தவங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. பரவாயில்லையே, படித்த லேடி, யாரோ ஒரு மருத்துவர், அவங்க எப்படி தாவேக்கால சேர்ந்தாங்கன்னு தெரியல, ஏதோ அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தா அந்த அம்மா பற்றி விஷயங்களை கேள்விப்பட்டீங்கன்னா, ஜோதிடம் மூலம் கேன்சர் நோயை 100 விழுக்காடு குணப்படுத்தலாம் அப்படின்னு பேசி புற்றுநோய் வந்தவங்களை டாக்டர்கிட்ட போக விடாம என்ன ஜோசியோ, என்ன கிரகம், என்ன எந்த நிலையில இருக்கு, என்னென்ன கோள்கள் உங்க உடம்புல இருக்கு இப்படின்னு ஜோசியம் மூலம் பார்த்து கேன்சரை கியூர் பண்றாங்களாம். இப்படி ஒரு ஃப்ராடுக்கு அறிவியலுக்கு எதிராக செயல்படுபவர்கள், இதெல்லாம் சயின்ஸ் படி இல்ல, சட்டப்படி தப்பு. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மருத்துவம் பார்க்க விடாம மதத்தின் பேரில், சடங்கு சம்பிரதாயம், ஜோசியத்தின் பேரில் அவன் டாக்டர்கிட்ட போகணுங்கிறதா சரி. டாக்டர்கிட்ட போக விடாம வா உன்னை இப்படி குணப்படுத்திடுறேன், கடவுள்கிட்ட பேசி குணப்படுத்துறேன், ஜோசியம் தான் பரிகாரம் இருக்கு, நானே குணப்படுத்துறேன்னு சொல்வது சட்டப்படியே தப்பு, சட்டப்படியே கிரிமினல். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள கிடையாது. ஒரு டாக்டர் படிச்சவன் தான். இப்ப நான் போய் புற்றுநோய்க்கு மருந்து பண்ணேன்னு சொன்னா ஃப்ராடு. இப்ப நான் ஒரு வீடு கட்ட போறேன்னு சொன்னா ஃப்ராடு. அதே மாதிரி ஜோசியம் பார்த்து நான் புற்றுநோய் சரி பண்ணேன்னு சொன்னாலும் ஃப்ராடு தான். அதுக்குன்னு ஒரு படிப்பு இருக்கு, படிச்சவன் தான் செய்யணும், வேற ஒண்ணும் இல்லைங்க. சித்தா வைத்தியத்தை ஏற்றுக்கொள்வதில் பிரச்சனை இருக்கு. கொரோனா காலத்தில் சித்தா வைத்தியர் ஒருத்தர், அவரும் ஒரு மருத்துவ முறை தான் சொன்னாரு, இருந்தாலும் இது சயின்ஸுக்கு எதிரானதெல்லாம் கைதானாங்க. ஆனா இந்த அம்மா டாக்டர்னு சொல்லிட்டு சாதாரண விஷயம், புற்றுநோய்க்கு நான் ஜோசியத்தின் மூலம் மருத்துவம் பார்க்கிறேன்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருந்ததுக்கு கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. விஜய் கட்சியில யாரெல்லாம் கேண்டிடேட் ஆறாங்கன்னு பாத்துக்கோங்க. இதுதான் விஜய் கட்சி. விஜய் கட்சி பெரியார் கொள்கையோ, அம்பேத்கர் கொள்கையோ, அஞ்சலை அம்மாலோ, வீரமங்கை வேலுநாச்சி, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. கடைசி நேரம் எவன் பணம் கொடுக்குறானோ, எவன் ரீல்ஸ்ல பிரபலமா இருக்கானோ அவங்களுக்கு சீட்டு. யாருக்கெல்லாம் ஏடிஎம்கே டிஎம்கேல சீட்டு கிடைக்கலையோ வா உனக்கு சீட் ரெடி, பிஜேபியில சீட்டு கிடைக்கலையா வா உனக்கு சீட்டு ரெடி. 234 தொகுதியில போஸ்டர் ஒட்டினவனுக்கு, ரசிகனுக்கு ஆப்பு, ஜோசியம் பார்த்தவனுக்கு சீட்டு. ஜோசியம் பார்த்த ஒரு ஜோசியக்காரிக்கு சீட்டை கொடுத்துட்டு ரசிகர் ஒருத்தனுக்கு சீட்டு கொடுக்கல. விஜயகாந்த் கட்சியை அமைக்கும் போது 60% தன்னுடைய ரசிகர் மன்றத்து ஆட்களுக்கு 234 தொகுதியில இடம் கொடுத்தாருங்க. ஏன்னா அந்த ரசிகர் மன்றத்து ஆட்கள் 20 வருஷமா சினிமா நடிகருக்கு மன்றமா இல்லாம அது ஒரு நற்பணி மன்றமாவே செயல்பட்டு ஒரு அரசியல் கட்சியாவே தேமுதிகவை 93ல இருந்து 2005 வரை வளர்த்து வச்சிருந்தாரு. அதனால 2006ல அவர் சீட்டு கொடுக்கும் போது அந்த கட்டமைப்புடன் ஆட்கள் இருந்தாங்க. 60% ரசிகர் மன்றத்துல இருந்து மட்டுமே கொடுக்க முடிஞ்சு. இவர் கட்சியில ரசிகரா மட்டும்தான் இருக்கிறான், அதுவும் சாதாரண ரசிகர்ல, மன வளர்ச்சி குன்றியவனா இருக்கிறான். அப்ப யாருடா கொடுப்பானா பணம்? அந்த நேரத்துல எவனா ஒரு பஸ் அதிபர், தொழிலதிபர்னு வர்றவங்களுக்கு அவனுக்கு விஜய் படம் கூட பார்த்துருக்க மாட்டான். அவனுக்கு திமுக சீட்டு கிடைக்காது. வா எனக்கு ஒரு சீட்டு கிடைக்க, விளம்பரப்படுத்திக்க, சீன் போட ஒரு வாய்ப்பு. இப்படித்தான் அந்த கேண்டிடேட்டை போடுறாங்க. இது போக ஜோசியம் பேசுறவங்க, ரீல்ஸ் போடுறவங்க, அப்புறம் வேற யாருன்னா டிஎம்கே டிவியில் இடம் கிடைக்காதவங்க, பக்கா RSS மென்டாலிட்டி உடையவங்க. திருப்பரங்குன்றத்துல எடப்பாடி பிஜேபிக்கு சீட்டு தரல நம்ம எல்லாரும் பெருமையா பேசிட்டு இருக்கோம். ஆனா RSS எடப்பாடியை விட்டுட்டு எடப்பாடியை நீ ஏடிஎம்கே போட்டுக்கோன்னு சொல்லிட்டு விஜய் மூலமா இயக்கி சிடி நிர்மல்குமார் அங்க போட்டிருக்கு. நம்ம என்ன சொன்னோம்? திருப்பரங்குன்றத்தை RSS குறி வைக்குதுன்னு சொன்னோம். எப்படியோ எடப்பாடி மூலமோ விஜய் மூலமோ யாரோ ஒரு RSS கேண்டிடேட்டை போட்டுருச்சுல பிஜேபி. சிடி நிர்மல்குமார் யாரு? பக்கா RSS மென்டாலிட்டி. நாங்கள் RSS வகுப்பு நடத்துவோம், இந்துத்துவ வகுப்பு நடத்துவோம்னு அந்த சாகா பயிற்சி பெற்ற பக்கா RSSல பயிற்சி பெற்றவர். அவரை கொண்டு திருப்பரங்குன்றத்துல அந்த பெரும்பான்மை சாதி அது இதுன்னு சொல்லி அங்க நிப்பாட்டி இருக்காரு விஜய். இப்ப பிஜேபி ஜெயிச்சிருக்கா இல்லையா? விஜய் கேண்டிடேட் போடல, அந்த இடத்துல RSS கேண்டிடேட் போட்டிருக்கு. வேற யாரையும் நிப்பாட்டல, கரெக்டா சிடி நிர்மல்குமாரை நிப்பாட்டிருக்காங்க திருப்பரங்குன்றத்துல. ஏன்? திருப்பரங்குன்றத்துல RSS ஐடியாலஜியை வளர்க்கணுங்கிறது தான் ராஜாவோட திட்டம். அதுக்கு விஜய் ஹெல்ப் பண்ணி இப்ப கரெக்டா உங்களுக்கு சிடி நிர்மல்குமார் RSS காரரை திருப்பரங்குன்றத்துல போட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை டிஎம்கே பிரிக்கணுங்கிறதா அவருடைய அஜெண்டான்னு தொடர்ச்சியா சொல்றோம். சம்பந்தமே இல்லாம தன்னுடைய பேரை ஜோசப் விஜய்னு சொல்றாரு பாருங்க. ஜோசப் விஜய் ராஜா சொன்னப்ப நம்ம திட்டணும், ஏன்பா விஜய தான் எல்லாரும் அறிமுகமா வச்சு அவரை கிறிஸ்டின் அடையாளத்தோட பண்றீங்க ராஜா, அவர் ஒரு நடிகர், நம்ம எல்லாம் ஆதரவா பேசணும். இன்னைக்கு விஜயே தன்னை ஜோசப் விஜய்ங்கிறாரு. ஏன்? மைனாரிட்டிஸே நான் உங்க ஆளு எனக்கு ஓட்டு போடுங்கிற அந்த அரசியல் தான். திருப்பரங்குன்றத்துல RSS ஆளை போடுறாரா? பிஜேபி அஜெண்டா என்ன? முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டை பிரிக்கணும். அந்த அஜெண்டாவுக்கு வேலை பார்க்கிறாரா? ஒரு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத ஒரு ஜோசியக்காரிய கேண்டிடேட்டா போடுறாரா? ஏடிஎம்கேல சீட்டு கிடைக்காத கூப்பிட்டு கேண்டிடேட்டா போடுறாரா? அப்ப இவர் கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்ன ஊழல் ஒழிப்பு என்னாச்சு? ரசிகர்களுக்கான முக்கியத்துவம் என்னாச்சு? கட்சிக்காரனுக்கான அங்கீகாரம் என்னாச்சு? பெரியார் படத்தை போட்டது என்னாச்சு? பகுத்தறிவுக்கு முரணா ஜோசியக்காரியை போடுறது, பிஜேபி காரனை நியமிக்கிறது, பணம் கொடுத்தவங்களுக்கு தான் போடுறது. அந்த தூத்துக்குள்ள அந்த அம்மா போராடின அம்மாக்கெல்லாம் சீட்டு இல்லை போல.
அப்ப கட்சி ஆரம்பிச்சு முதல் தேர்தலையே உழைக்கிறவங்களுக்கு சீட்டு இல்லை. என்ன சொல்லுவாங்க, திமுக தொடக்கத்துல தொண்டர்கள் கட்சியா இருந்து இப்ப அவங்க பணக்காரங்களுக்கு கொடுக்குறாங்க, தொழிலதிபர்களுக்கு கொடுக்குறாங்க, பாத்தீங்களா மாற்று கட்சி கொடுக்குறாங்க. 75 வருஷம் 60 வருஷம் கட்சியில இவ்வளவு தட்டு விமர்சனம் வைக்கிறீங்களே, கட்சி தொடங்கின உடனே பெட்டி வாங்குறீங்க, கட்சி தொடங்கின உடனே பணம் வாங்கிட்டு கேண்டிடேட் போடுறீங்க, கட்சி தொடங்கின உடனே கட்சிக்கு சம்மந்தம் இல்லாத ஆளை தூக்கி கேண்டிடேட்டா போடுறீங்க, கட்சி தொடங்கின உடனே பெரியார் கொள்கை தலைவருக்கு எதிராக ஜோசியகாரிய கேண்டிடேட்டா போடுறீங்க, கட்சி தொடங்கின உடனே உங்க பெரியாருக்கு எதிரான RSS ஆளை கேண்டிடேட்டா போடுறீங்க. இதானா விஜய்? இதுதான் மாற்றமா? திமுக அதிமுகவுக்கு மாற்றம் சொல்லிட்டு திமுக அதிமுக பண்புகளையும் நீங்க மீறல, அது ஐடியாலஜிக்கு எதிரான மோசமான RSS தன்மையோட இருக்கீங்க. இதுதான் விஜய் கட்சியினுடைய முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். இப்ப யாரோ நண்பர் கூட ஒரு போட்டோ அனுப்பியிருந்தார். அதுல பாத்தீங்கன்னா முழுக்க இந்துத்துவ ஐடியாலஜி உள்ளவங்க எத்தனை பேர் இந்த கட்சியில வந்து இதா இருக்காங்கன்னு ஒரு போட்டோ அனுப்புனாரு. அந்த போட்டோ கூட உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுல பாருங்க, அதுல சிடி நிர்மல்குமார் பக்கா RSS காரரு, இன்னொரு கேண்டிடேட் பாத்தீங்கன்னா மதுரை ஆதீனம் RSS அவர்கிட்ட இருக்கிறாரு. அவர்கிட்ட இருக்கிறவர் வந்து நேரடியா வந்து இங்க வர்றாரு. சிடி நிர்மல்குமார் விஜயோட இருக்கிறாரு, மோடியோட இருக்கிறாரு, அண்ணாமலையோட ஒருத்தர் இருக்காரு, அடுத்த நிமிஷம் அமித்ஷாவோட இருக்காரு, அதுக்கு அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா விஜயோட இருக்கிறாரு. மதுரை ஆதீனத்தோட இவர் அந்த வழக்கறிஞர் சத்யனா அவர் இருக்கிறாரு. அம்பேத்கரை விஜய் தான் அறிமுகப்படுத்தினான்னு சொன்னார்ல அவர் மதுரை ஆதீனம் முழுக்க ஒரு சங் பரிவாரத்துடைய செயல்பாடு. மதுரை ஆதீன தன்மையே மாத்தி ஒரு RSS இந்துத்துவ ஐடியாலஜியா மாத்தினவர். அவரோட இருக்கிறாரு, அடுத்த நிமிஷம் விஜயோட இருக்கிறாரு. அப்ப RSS ஐடியாலஜி உள்ளவங்க இந்த கட்சியில சேருவதற்கு எந்த தடையும் இல்லை. இவங்க எல்லாருமே பெரியார் எதிர்ப்பாளர்கள், திராவிட எதிர்ப்பாளர்கள். திராவிடம் அழியணும்னு சொன்னவங்க, பெரியார் அழியணும்னு சொல்றவங்க. இவங்க இதுல சேர்றதுல எந்த தங்கு தடையும் இல்லாம அவங்க சேர்ந்துகிட்டு இருக்காங்கிறதா நம்ம கவனிக்கும். இதைத்தாம தொடர்ச்சியா சொல்றோம். விஜய் பெரியார் கொள்கை தலைவர்னு சொல்றது ஒரு மேட்டரே கிடையாது. அவருக்கு பெரியாரும் தெரியாது, கொள்கையும் கிடையாது. இந்துத்துவவாதியும் போய்க்கலாம், RSS காரங்களும் போய்க்கலாம், ஜோசியக்காரங்க, மந்திரம் பாம்பு மகுடி செய்யறவங்க யார் வேணா அந்த கட்சியில கேண்டிடேட் ஆகலாம். 5 கோடி ரூபாய் கொடுத்தா போதுங்கிற அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையில தான் அந்த கட்சி இருக்கு. இந்த கட்சி மாற்று கிடையாது. இதற்கு மாற்று, ஊழலுக்கு மாற்று, மதவாதத்துக்கு மாற்று, சாதிவாதத்துக்கு மாற்று, எதுக்குமே மாற்று இல்லை. இந்த கட்சியில முழுக்க ஜாதி பார்த்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க, கேண்டிடேட் போட்டிருக்காங்க, மதவெறி பிடிச்சவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க, பெரியாரை அழிக்கணும்னு சொன்னவங்களுக்கு சீட்டு வந்திருக்காங்க, RSS திருப்பரங்குன்ற ஹப்ல ஒரு RSS காரரை நிப்பாட்டி இருக்காங்க, ரீல்ஸ்ல வர்றாங்கிறதுக்காண்டி ஒரு ஜோசியக்காரங்களுக்கு அறிவியலுக்கு புறம்பா செயல்படுறவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கட்சி எப்படி திமுக அதிமுகவுக்கு மாற்றா இருக்க முடியும்? இந்த கட்சி எப்படி பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லுதுன்னு நீங்க நம்புறீங்க? புரியுதுங்களா? இந்த கட்சியினுடைய திட்டம்ங்கிறது என்னங்கிறது புரியும். இதுவரையும் பிஜேபியை டெல்லியை விமர்சிக்காதவர், பாஜக காரங்களுக்கு சீட்டு, அதிமுக வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு சீட்டு, அட்ரஸே இல்லாதவங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு ஜோசியக்காரங்க உங்களுக்கு எல்லாம் சீட்டு. இதுதான் இந்த கட்சியினுடைய தன்மையா இருக்கு. இதை தாண்டி இந்த கட்சியில என்ன இருக்கு? அப்ப இந்த கேண்டிடேட் லிஸ்ட்ல நம்ம இன்னொரு விஷயம் கவனிக்கணும். முதலமைச்சர் விஜய் ரசிகர்களுக்காக ஒரு திட்டத்தை போட்டிருக்காரு. நேற்று எல்லாருமே தேர்தல் அறிக்கையில ஸ்டாலின் கொடுத்து பெருமையா பேசினாங்க, முதலமைச்சர் இதை செஞ்சுட்டார் அதை செஞ்சுட்டார். அவர் செஞ்சதுலேயே சூப்பரான சம்பவம் இதுதான். விஜய் ரசிகர்களுக்காண்டியே இந்த குழந்தைகளுக்காக ஒரு சில திட்டம், தனி சிறப்பு திட்டம் மாதிரி விஜய் ரசிகர்களுக்கு ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காரு. பொய் சொல்ல, உண்மையிலே அறிவிச்சிருக்காரு. நிறைய பேர் அதை நேற்று கவனிக்காம விட்டீங்க, நான் கவனிச்சிட்டேன். நமது பள்ளி மாணவர்களுக்கு உரிய குடிமையியல் கல்வி கற்பிக்கப்படும். பொது வெளியில் கவனிங்க, பொது வெளியில் நடந்து கொள்ளும் முறை, ஏறக்கூடாது, மரத்து மேல ஏறக்கூடாது, பப்ளிக் பிளேஸ்ல பாத்ரூமை நீட்டா யூஸ் பண்ணணும், அடுத்தவங்க வீட்டு மாடியில டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பொது வெளிகளில் பொறுப்புடன் பயன்படுத்தும் முறை, எப்படி பொது வெளியில நடந்துக்கணும், வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கும் 4 பேர்கிட்ட இருக்கும்போது எப்படி டீசெண்டா நடந்துக்கணும், சூழல் தூய்மை, அந்த இடத்த நாரடிக்க கூடாது. விஜய் கட்சி தொண்டர்கள் அந்த மாநாட்டை என்னென்ன பாடுபடுத்துறாங்க, அதுக்குதான் இதை வந்து ஸ்கூல்ல நம்ம பாடமா சொல்லி தரணும் சிவிக்லன்னு ஸ்டாலினுக்கு அது புரிஞ்சிருக்கு. இப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுட்டோமே, இப்படி ஒரு கூட்டம் இருக்குங்கிறது நண்பர் விஜய் வந்துதான் நமக்கு தெரியுது. இப்படி இல்லாம இருப்பாங்க, மரத்துல ஏறி குதிச்சு விளையாடுறதுக்கு இந்த மாதிரி ஆட்களா இருக்கிறாங்க, பொது இடத்துல நடந்துக்க தெரியல, போலீஸ் கையை கடிக்கிறது, தண்ணியை போட்டு வந்து அம்மாவை அடிக்கிறது, அதை பொது வழியில பெருமையா சொல்றது, ஒரு ரிப்போர்ட்டர் வந்து பீஸ் டு கேமரா பண்ணிட்டு இருக்கும்போது அவர் மண்டையில துண்டை போட்டு ஆட்டுறது, இந்த மாதிரிலாம் இதுவரை எந்த கட்சியுமே பண்ணதில்லை. ஸோ அப்ப இந்த கட்சிகளுக்கு இது தெரியாத ஒரு கூட்டம் இருக்குன்னா அந்த கூட்டத்துக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு அவர் சொல்லித்தராரு. சாலைகளில் கடைபிடிக்க வேண்டிய விதிகள், கரூர்ல என்ன நடந்துச்சு, பாண்டிச்சேரியில் அந்த போலீஸ் விழுவிழுன்னு வெளுத்தாங்களா, அதைத்தான் சொல்றாரு அவர். பொதுவா ரோட்ல எப்படி நடக்கணும்னு. பாலியல் பொறுப்புணர்வு, ஒரு லேடி, நான் கூட அதை பதிவு செஞ்சேன், ஒரு இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் கதர்னாங்க. எப்படி ஒரு லேடி ரிப்போர்ட்டரை ஏதோ பட்டிக்காட்டா மிட்டாயை பார்த்த மாதிரி பார்த்தாங்களாம். அவங்க அதை பதிவு செஞ்சிருக்காங்க.
அது லேடி பேரு கூட எனக்கு சொல்ல முடியும், பேரு என்ன ரிப்போர்ட்டிங்னு. அந்த கரூர் சம்பவம் விக்கிரவாண்டியில ஒரு லேடி ரிப்போர்ட்டிங், அது இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வினோதமான ஒரு உயிரை பாக்குற மாதிரி பார்த்தாங்களாம். ஒரு பொண்ணுடா இங்கிலீஷ் பேசுறான்னு அவங்க சொல்றாங்க. என்ன தம்பிகளா, என்னப்பா உங்களுக்கு பிரச்சனைனா அப்படியே வந்து வந்து பார்த்துட்டு போறாங்களாம். ஒரு காமன் சென்ஸ், ஒரு ரிப்போர்ட்டர், ஒரு லேடி இருக்கிறாங்கன்னா எப்படி நடந்து கொள்ளணும்னு கூட அந்த விஜய் ரசிகர்களுக்கு தெரியல. இது அந்த இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் ஆதாரத்தோட பதிவு செஞ்சிருந்தாங்க. அடுத்து, சமூக வலைதள பயன்பாட்டில் கண்ணியம் காத்தல். இதுதான் தாவேகாவுக்கு தான். தான் கட்சியிலிருந்து ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னா எவ்வளவு மோசமா பேசுறாங்க. இது எல்லா கட்சியினருக்கும் பொருந்தும்னாலுமே தாவேகாவினர் அவங்களுக்குள்ள பேசிக்கிற விஷயங்கள் எவ்வளவு ஆபாசம். தன் கட்சியினுடைய தலைவர் மனைவிய, இவங்க யார கட்சி தலைவர் நினைக்கிறாங்களோ அவங்களுடைய பொண்டாட்டியை பத்தி இவங்க எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. மத்தவங்களாம் அவங்க பாவம் ஒரு லேடி 2 குழந்தையோட அம்மாவை பத்தி கேவலமா பேசுறேன்னா அவன் கிடக்குறான்னு கேவலமா பேசுறான். அவங்க தலைவருடைய மனைவியினுடைய கண்ணியத்தை காக்கிறதுக்கு முதலமைச்சர் தான் தேவைப்பட வேண்டியது இருக்கு. அவர் சொல்றாரு அப்பெல்லாம் எழுதக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஸ்டாலின் போட்டிருக்காரு பாருங்க. அடுத்து, என பன்முக கல்வி அளிப்பது காலத்தின் தேவையாகும். இந்த காலம் அப்படிப்பட்ட காலமா இருக்கு. இது அண்ணா காலம், கலைஞர் காலம், எம்ஜிஆர் ஜெயலலிதா காலம் இல்ல. விஜய் ரசிகர்கள் இத்தனை பேர் இருக்காங்க கண்டு நம்ம அதிர்ச்சி உறுகிற காலமா இருக்கு. அவர்களை ஒழுங்குபடுத்தணும்னா இப்ப நீங்க 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ்ல இருந்து இதெல்லாம் சொல்லி தரணும். இல்லைன்னா இன்னொரு நடிகர் அடுத்து சிவகார்த்தியனோ, விஜய் சேதுபதியோ, ஜிவி பிரகாஷோ, யாரோ ஒருத்தர் இன்னும் 10-15 வருஷம் வந்தா இன்னொரு கூட்டம் கத்திக்கிட்டு பொது இடத்துல எப்படி நடந்துக்குது, லேடிஸ்ட எப்படி நடந்துக்குன்னு தெரியாம கண்ணிய குறைவா இருப்பாங்கிறதுக்காண்டி இப்பயே பாடத்திட்டத்துல சேர்க்க போறேன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஒரு கண்ணியமான சமுதாயம் வளர இம்முயற்சி பயன்படும். கண்ணியமான சமுதாயம் வேணும்னா விஜய் ரசிகர்கள் மாதிரி ஒரு அடிப்படை அறிவு இல்லாம, அறிவு முதிர்ச்சி இல்லாம இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கேன்னு மனம் வெதும்பி இந்த திட்டத்தை போட்டிருக்காரு. யாராவது இது விவாதிச்சிங்களா? தேர்தல் அறிக்கையில ரொம்ப முக்கியமானது இதுதான். விஜய் கட்சி, விஜய் ரசிகர்களுக்காண்டியே மனக்கட்டு முதலமைச்சர் இப்படி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. யாருமே கண்டுக்காம இருக்கீங்க. விஜய் ரசிகர்கள் ஒரு நன்றி சொல்ல வேணாமா முதலமைச்சருக்கு? விஜய்க்காகவே ஒரு 7 வரி எழுதியிருக்காருங்க. விஜய்க்காக ஒரு தனி மனிதருக்காண்டி உன் கட்சியினுடைய ஆட்டிடியூட்டை பார்த்து மனம் விரும்பியோ இன்னொரு 10 வருஷத்துல இப்படி ஒரு கூட்டம் உருவாகாம பார்த்துக்கோயா, இப்பயே குழந்தைகளுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் ஒழுக்கங்களை சொல்லித்தாயன்னு கொண்டு வந்திருக்காரு. இல்லைன்னா அடுத்து ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம இவர் முடிஞ்சிருவாரு இந்த தேர்தலோட, அடுத்து எவனா ஒரு நடிகருக்கு முன்னாடி இப்படி கத்திக்கிட்டு ஜோசியம் பார்க்குறவனெல்லாம் கேண்டிடேட்டா போட்டுக்கிட்டு இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தமிழ்நாட்டினுடைய அரசியல் மாண்பு மரபுகள் எல்லாமே வீணா போகக்கூடிய நிலையில் பதறி போய் இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்காருங்கிறது தான் நாம இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டியது. நம்ம சொல்றது எல்லாமே ஆதாரம் இருக்கு. ஆதாரத்தோட தான் இந்த படங்கள்லாம் நான் காமிச்சு சொல்லியிருக்கேன். புரிஞ்சுக்கோங்க, அரசியல் என்பது விளையாட்டு கிடையாது, சினிமா கிடையாது, அரிதாரம் பூசுற விஷயம் கிடையாது. ஒரு உண்மையிலே நீங்க இருக்கிற கட்சிகளுக்கு மாற்றுன்னு வரணும்னா அந்த கட்சிகளை விட பல மடங்கு ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் கொள்கையில் வீரியமாகவும் இருக்கணும். அந்த கட்சியிட்ட இருந்த எந்த ஒழுக்கமும் நேர்மையும் கொள்கை எதுவுமே இல்லை, ஆனா இந்த கட்சிகளுக்கு நாங்க தான் ஆல்டர்னேட்டிவ்னு சொன்னா அதை விட காமெடி ஏதாவது இருக்குமா அப்படி பாத்தீங்கன்னா அது காமெடி தான். கட்சி முழுக்க லும்பன்ஸும் உதிரிகளும் கொள்கையற்றவர்களால் மட்டுமே நிரம்பி இருக்கிறது. இந்த கட்சி வந்தா பாரதிய ஜனதாவை விட ஆபத்து அல்லது பாரதிய ஜனதாவுக்கு வசதியா இருக்குங்கிறத நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். அதுக்கு இதுவும் ஒரு கூடுதலா வலு சேர்க்கின்ற உதாரணமா அமைஞ்சு போச்சு. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தான். நன்றி.